தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இந்த திருமண நாள் சொல்லியிருக்காங்க. நோன்பு கட்டுப்பாடு வந்து தீவிரமா செயல்படுறதுனால மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. அதனால பொதுமன தன்மைகள் வந்து உடனடியாக குழந்தை பெற்று மக்கள் தொகை சொல்லியிருக்காங்க. உடனடியாக சொன்னாதான் மக்கள் தொகை அதிகமா இதாகும். இல்லைங்க, இது வந்து தமிழக முதல்வர் மட்டும் சொல்லக்கூடிய கருத்து இல்லை. ஆந்திர முதல்வர் கூட வந்து சமீபத்துல, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. நம்ம வந்து சரியாக நடந்து கொண்டோம், இந்த நாட்டுடைய நலனை கருதி வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். அதனால நம்ம பாதிக்கப்படும் பொழுது, என்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இல்ல இல்லங்க இல்ல 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 பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் ஒரு லிட்டரலா எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். மற்ற மாநிலங்கள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இதுவரைக்கும் சரியா ஃபாலோ பண்ணலன்னு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இல்லைங்க, ஒரு நிமிஷங்க. இப்ப பீகார்ல மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, யூபியில அதிகரிச்சிருக்கு. நேஷனல் பர்சன்டேஜை விட நம்ம வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தமிழ்நாடு ஃபர்டிலிட்டி growth தமிழ்நாடு கம்மியா இருக்கு, கேரளா கம்மியா இருக்கு. ஆனா யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் நேஷனல் ஆவரேஜை விட வந்து அதிகமாக இருக்கு, பல மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப வந்து கட்டுப்படுத்தி இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே நான் விட்டுறேன். அந்த ஐடியாஸ்க்காகத்தான் இல்லைங்க, அந்த ஐடியாஸ்க்காகத்தான் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. தனிப்பட்ட ஒரு கட்சியோட கருத்தாக அது போகாமல், குரலாக அது எடுத்து சொல்லப்படாமல் வந்து தமிழ்நாட்டுடைய ஒருமித்த குரலாக சொல்லப்பட வேண்டும், அந்த கருத்து தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய எண்ணம். அது வந்து முதலமைச்சர் அங்க சொல்லுவார். மீட்டிங் நடந்து முடியட்டோங்க, தெளிவான முடிவு எடுக்கலாங்களா இல்லையான்னு. யாருங்க? இல்லைங்கம்மா, அவங்க மகளிர் மசோதாவை கொண்டு வரதா இருந்தா நேரடியா இப்ப இருக்கக்கூடிய சூழல்லையே நாங்க வந்து இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லயே நாங்க வந்து 33% கொண்டு வருவோம் அப்படிங்கிறத செஞ்சிருந்தாங்கன்னா அடுத்த தேர்தலையே அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றத செய்திருந்தார்கள் என்றால் அவங்க மகளிர் மசோதா வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவங்க தொடர்ந்து அப்படிதாங்க வேணான்னு தான் நடத்துனாங்க. ரொம்ப பிரஷர் போட்டுதானே வந்து அவங்க அந்த மசோதாவே கொண்டு வராங்க. கூட்டத்தில் வந்து 40 எம்பியோட குரல் மொழி முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒருமித்த குரலில் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். அடுத்து நிச்சயமாக முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசி இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார். ஏன்னா இப்பொழுதே வந்து நிறைய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் அது போல வந்து சில பயங்கள், கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக வெளியே சொல்லியிருக்கிறார். மக்கள் மத்தியில இல்லைங்க, பிஜேபி மத்தியில இல்லைங்க. எனக்கு தெரிந்த வந்து மக்களை வந்து முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்லும் போது சந்திக்கிறார். அதிருப்தியோடு வரக்கூடிய மக்களாக அவர்களை, நான் தூத்துக்குடிக்கு வந்தப்போ கூட நான் பார்த்தேன், அதிருப்தியோடு மக்கள் வந்து முதலமைச்சரை வரவேற்கவில்லை, ஆர்வத்தோடு, அன்போடு, ஆசையோடு தான் வரவேற்கிறாங்க. அதனால அதிருப்தியா இருக்கிறதா, ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அது மக்களை சேர்ந்து அடைகிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை உருவாக்கவில்லை. நீங்க புதிய கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கல்விக் கொள்கையில
நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்க தர வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை அப்பொழுதுதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தரணும்னா நீங்க NEP-ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம மீது திணிப்பது? அது வந்து ஒன்றிய அரசாங்கம். ஸோ நம்ம வந்து அந்த பிரச்சனைய உருவாக்கல. பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம். அதனால நம்ம அந்த கருத்துக்களை உருவாக்கவில்லை. அதே போல வந்து டீலிமிட்டேஷன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எப்படி பண்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது. அது வருமுன் தாக்கணும் இல்லையா? அதுதான் தமிழ்நாட்டுடைய. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.